டேய் ராமு, ராமு எங்கடா போனா? வாடாங்க. சொல்லுங்கம்மா. தங்க சமைச்சாலும் மாமியோட தங்க சமைச்சாலும் அங்கே மண்ணு மாதிரி இருக்கும். அவ சமைச்சா ரொம்ப மண்ணு மாதிரி இருக்கும். அதனால எங்கள் வீட்டு சாப்பாடு வேண்டாம், வெளியே போயிருக்கா. நிம்மதியாக ஹோட்டலில் போயிட்டு எனக்கு வந்து ஏதாவது பிஸா, ஒரு சுண்டல் எதாவது வாங்கிட்டு, அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னீர் சோடாவும் வாங்கிட்டு. என்ன அதான்டா வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு சாப்பிட்றாள், பண்ணு மாதிரி இருக்க. அதான் பீஸான்னு சொல்கிறா. வண்டிக்காயம் பொண்டாட்டி பங்கஜம் ஆனால் வாங்கி தின்னு தான். அதை பார்த்து தான் சொல்கிறேன். ரெகுலரா மீடியமா லார்ஜா? எனக்கு மீடியமே போதும். எந்த இதில் வாங்கிட்டு வரணும் கடையில? எங்க தொழுதான் மாமி சொல்றது கரெக்ட் தான்டா. உன்னை கட்டி மல்ல கொடுத்துல பிராணம் கொடுக்குறா எனக்கு. ஆமா, அது வெஜ்ஜு கல்ல வாங்கிட்டு நானும் வாங்கிட்டு வரலாமா? ஏண்டா என்னடா கேட்குற? அப்படின்ட்டு எத்தனை நாளா இந்த நேரத்தில் வேலை பார்க்குற? என்னைக்கு நான்வெஜ் கடையில் வாங்கி நாங்கள் சாப்பிட்ருக்கோம்? என் குடும்பத்தை பற்றி ஆச்சாரம் என்னன்னு தெரியாது. கேட்குற நான்வெஜ் கடையில், வெஜ்ஜு கடையிலே போயிட்டு போ. மாமா சட்னி சாம்பார் வாங்கிட்டு வரணுமா? எப்படி வாங்கிட்டு வரணும்? எத்தனை ஒரு கரும்பு வாங்கிட்டு வரடா. நீ வாங்கிட்டு போய் தெரிஞ்சு எனக்கு அதை வந்து விடாவோ. என்னம்மா என்ன சமையல் பண்ண? நீ ஒரு சமையலும் பண்ண வேண்டாம், ஒரு ஆணையும் பொண்ணுங்க வந்தா சோத்தை தின்னு தின்னு என் வயிறு கெட்டு போயிருக்கு. உன் வரைக்கும் நீ பாத்துக்க போற, நான் பாத்துக்கிறேன். அவ்வளவுதான், புரியுதா? உங்க அக்கா ஆகுனா கோழிலாசம் மாட்டின அப்படி ஆட்டின கிளப்புக்கு போறான், அதுக்கு போறேன் போயிடுறாவா. என்ன இது எங்க அம்மா வரப்போ என்ன வீடா இது? கொஞ்சம் பொறுப்பே இல்லை அவளுக்கு. நீ என்னடானா புடவை கட்டாத சுடிதார் போட்டு நிக்கிற. எங்க அம்மா வந்தாலும் கத்துவோம், அப்புறம் என் மேல குறை சொல்லாத. அவளுக்கு அந்த காலத்து பொண்ணு மாதிரி எதிர்பார்க்கறேன். இந்த காலத்து பொண்ணு மாதிரி மேனாம நிக்க பேக மாட்டி நான் போறேன் வேலைக்கு அப்படின்லாம் பிடிக்காது அவளுக்கு. சரி, நான் பேசுறேன். ஆமா, அம்மா வந்தாலும் அப்புறம் திட்டுவா. எங்க அம்மா திட்டுறாங்கன்னு சொல்லாதீங்க. சொல்ல மாட்டேன். அத்திம்பேர் இன்னும் சொன்னாரு. என்ன சொன்னாரு? சரி சும்மா விடக்கூடாது, கேட்டு வந்துடும். அத்திம்பேர் என்ன நீங்க சொன்னதை கேட்டேன். சரி, என்ன இத்தனை வருஷமா சமைக்கிறேன், நல்லா சாப்பிட்டு வயிறு முட்டை சாப்பிட்டு நல்லா வயிறை வளர்த்துட்டு இப்போ வந்து நல்லா இல்லைன்றீங்க என் சமையல? நல்லா சமைக்கல சொல்லுறேன். என் வயிற்றுக்கு கொஞ்சம் வேலை அதிகமாகுதுன்னு சொல்றேன், வேற ஒண்ணு இல்லை விஷயம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வயிறு கடமுட இங்க மத்தியானம் தான் சாப்பிட்டீங்க, இன்னும் இல்லையே? இவ்வளவு நேரம் ஆகுது இல்லையா? சாப்பிட வேண்டாமா? ஆனால் இன்னைக்கு வேண்டாம், சாப்பிட வேண்டாம். நீங்க ரெஸ்ட் கொடுக்கணும் வயிற்றுக்கு. நீ மட்டும் உனக்கும் உங்க அக்காவுக்கு மட்டும் சமைச்சிட்டு படு, நான் பாத்துக்கிறேன். எனக்கு அக்காவுக்கு வேணானிட்டா அப்போட வெளியே போனா சாப்பிடுவோம். நீ உனக்கு வண்டி பண்ணிட்டு சாப்பிடு, புரியுதா? ஞாபகம் வச்சுக்கோ, எங்க அம்மா வந்தா புடவை கட்டணும், இது மாதிரி நிக்காது. உங்க அம்மாக்காக என்னால மாற முடியாது, நான் இப்படிதான் இருப்பேன். எங்க அம்மா ஏதாவது எடுக்கணும் பேசினா அப்புறம் கோவப்படாது. நான் வந்து பொறுப்பு இல்லடிமா, புரியுதா? என் மேல வருத்தப்படாது. அம்மாட்ட பேசிப்பேன். அவ்வளவுதான். பெரியவாள் நீ ஏத்து பேசு. நீ என் பொட்டாடி அவ்வளவு ஏத்து பேசலாம். நாங்களாம் பெரியவாள் சொன்னா அதை தட்டாம செய்யற ஆட்கள் நாங்களாம். தாயை சிறந்த கோயில் கேட்காட்டி விடுவோம். அப்ப இருக்கு இங்க இருக்க எங்க அம்மா பேருக்கு போற வரைக்கும் இங்க இருக்காது, போயிடு. அதெல்லாம் முடியாது, நான் இங்கதான் இருப்பேன். எங்க அக்கா இருக்கிற இடம் நான் இருப்பேன். உங்க அக்கா இருக்கிற இடம் இப்ப பிரச்சனை. உங்க அம்மா அப்புறம் திட்டுறான்னு சொல்லாது, நான் சொல்லிட்டேன். அது உங்க அக்கா கடைசியில் உங்க அக்கா சண்டை போட உங்க அக்காவும் சேர்த்து வெளியே அனுப்பிச்சிடும். உங்க அம்மாட்ட பேசிக்கிறேன். பேசிக்கிறேன். போனா இவன் ஒரு 7:30 இவன் தமிழ்நாட்டு இன்னும் வரல. அவன் போய் வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன், இன்னும் காணும். வயிறோ பசி கட்டு. இவள்கிட்டையும் சாப்பாடு வீராப்பா வேணான்ட்டு ஏதோ வெந்ததை வேகாத போட்டா, அதையும் சாப்பிட வழி இல்லாமல் இருக்கு. என்னென்னு தெரியல. ஒழுங்கா போனா இல்லையா? பிசாவை எனக்கு அட்ரஸ் கொடுத்தேன், எல்லாம் கொடுத்தேன். எதுக்குமே லாய்க்கு இல்லாதவனை வச்சு நான் வேலை வாங்க. எப்படி வேலைக்காவது ஒரு பொண்டாட்டி நான் கல்யாணம் பண்ணிட்டேனோ அதை போல இந்த கம்நாட்டி கட்டின்னு வாழ்றேன். என் தலையெழுத்து அப்படி அப்படி முடியாது. யாராலையும் மாற்ற முடியும். பகவான் பண்ணிட்டார், என்ன பண்றது தெரியல. நேற்று மாமா மூசா சொல்லல. ஏண்டா பீஸாடா அது? பீஸா தான் வாங்க சொல்லல. மூசான்ற இதான் போட்டு சொல்லிட்டு. ஏண்டா எதை சொன்ன? ஏதோ வாங்கிருக்கே மூசான்னு சொன்னீல. நீ பண்ண வாங்கிருக்கா? பண்ண வாங்கிருக்குது, பெரிய பண்ணுது. கேரளா பேக்கர்ல போற பெரிய பண்ணு. நீங்க என்ன சொல்லி பண்ணு மேல வெங்காயம் எல்லாம் போட்டு சொன்னீங்க. அது வந்து பீஸானது பெரிய கொடுக்க மாட்டேன் செய்ய வச்சு வாங்கிட்டு வந்தேன். என்னத்த செஞ்சிருக்க இத? மூசா அட பாவி, இது நாய்க்கு போடுற பண்ண வாங்கிருக்கடா. நீ மனுஷன் தின்றது இல்ல. என் தலையை ஏற்றுறா கம்நாட்டி. அவளையும் ஏதோ பேசு, உள்ள இருக்கு அம்புஜம் கேட்க போறேன். அப்புறம் அக்காவுண்ட போட்டு விடுவேன். 2 கலக குடும்பம். இன்னும் தலையத்து நான் சாப்பிட்டுக்கிறேன். பண்ணி சொல்லுவாங்க சார். என்னாச்சு? அது வந்துட்டியா? குண்டு இல்லாததா? எப்படியா குண்டு இல்லை கூட ஏதோ ஒரு கர்மத்தை வாங்கிட்டோம், உடச்சி வேண்டும்.
இந்த கம்யூனிட்டி பையன் ராமு பிசா வேண்டான்னு ஏதோ கருமத்தை வாங்கியிருக்கான். வாயில வைக்க ஓட்டல, ஒரே கசப்பா இருக்குது. என் தலையெழுத்து இதெல்லாம் சாப்பிடணும். ஒழுங்கா வீட்டில் கொண்டாடி சமைச்சு போடுறதில்ல. மச்சி நீ அதுக்கு மேலே இருக்க அவ சாப்பாடு வாயில் வைக்க புரியல. என் தலையெழுத்து என்ன பண்ணுது? பகவான் எழுதிட்டான். அப்படி அந்த கம்யூனிட்டி மட்டும் கேட்குறான். ராமா ஏண்டா பன்னீர் சோடா என்னடா இது? உங்க நேரம் கோலி சொல்லிட்டா. சரி பன்னீர் பன்னீர் சொல்லிட்டா. அதனால இதை வாங்கிட்டு வெந்நீர் சோடாவா இது? இல்ல வெந்நீர் என்ன புடிச்சு வந்துச்சு? இல்ல சாக்கடை தண்ணி மாதிரி கிடையாது. என்ன பேசு? ஏன்னா போன்டா மாதிரி பார்த்தா சாக்கடை தண்ணி மாதிரி இருக்குது. எங்கன்னா புடிச்சு வந்துட்டியா? கொடால அப்படிலாம் இல்ல மாமா. இதான் புதுசா வந்து சொல்லி கொடுத்தா. ஏண்டா சாப்பிட்டு உயிரோட இருப்பா? சாப்பிட்டா மாமி மாங்கல்யம் 100 வயசுக்கு இப்ப மாமா குடிக்க குடிச்சு மாமி மாங்கல்யம் ஒண்ணு வேணா நீ குடி ஃபர்ஸ்ட், அப்புறம் நான் குடி. ஏண்டா கம்யூனிட்டி பார்த்து வாங்கிட மாட்டேன். இன்னும் எவ்வளவு இதுவா இருக்கு, அழுக்கா இருக்கு. தப்ப வேண்டிய காசு கரம உன்னை அமிச்சதே நானே சட்டை போட்டு போய் வாங்கிட்டுக்கலாம்டா. புரியுதா இல்லையா? என் தலையை எழுத்துல எல்லாம் என் தலையெழுத்து எல்லாம் வந்து வாய்க்கிறல. இனிமேதான் பேச உள்ள தங்கச்சி வச்சிருக்காங்க.